ப்ளவுஸ் வந்து சுற்றி ஓட்டி எல்லாம் தச்சு வச்சுருக்கேன், கழுத்து எல்லாத்தையும். இப்போ இந்த கோல்டு கலர் வந்து பைப்பிங் டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பக்கம் உள்ள கரையை எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். முதல்ல ப்ளவுஸை ஃபுல்லாக சுற்றி முடிச்சிருங்க. இப்போ அது வந்து 2 பீஸாக இருக்குது. அந்த 2 பீஸை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறங்க. கட் பண்ணிவிட்டு ஜாயின் போட்டுக்கிறங்க. இந்த பிசுறு இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி விட்ருவோம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து அளவு பார்த்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 2 கரையும் கரெக்டாக அந்த மாதிரி வச்சு அந்த பிளெயின் கிளாத் இல்லாமல் இதை வந்து ஜாயின் போட்டுக்கலாம். கரெக்டாக பிசுறு தெரியாமல் அதை ஜாயின் போட்டுக்கிறோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அகலம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த லைட்டாக இருக்கிறத வந்து சேர்த்துக்கிறோங்க. இதை வந்து இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு நான் இதை வந்து பார்க்காம அடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து சேர்த்து தையல் போட்டுருங்க. பிளைன் கிளாத் இருக்கவே கூடாது. இப்போ இதை வந்து கரெக்டாக கிராஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து நேரம் வந்து பார்த்து எவ்வளவுக்கு உங்களுக்கு தேவையோ கிராஸ் பீஸு நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு, இது 1 இன்ச்சு அளவுக்கு வந்து எடுக்கிறேன். அதை வந்து அப்படியே வந்து ஒரே மாதிரி அளவுக்கு அதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது போக இதை கரெக்டாக பிரிஞ்சிடாமல் கரெக்டாக இதை வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி பீஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இது வந்து ஒரே மாதிரி வேணும் டிசைனுக்கு வந்து, அதனால் பிளெயின் கிளாத் இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து திருப்பும்போது இந்த மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவு, 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து பீஸ் வந்து ஒரே மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து வச்சு அடிச்சிடலாம். இப்போ நான் ப்ளவுஸ் வந்து முடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட் சைடு வைக்க வேண்டாம், ரைட் சைடு மாத்திரம்தான் வந்து முன்னாடி வந்து வரும். இது வந்து வச்சு திருப்பி வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து. அதனால் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க. இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. கரெக்டாக ஒரே மாதிரி பீஸ் வர்ற மாதிரி இதை வந்து இந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க. கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்து இந்த ஒட்டிலே வந்து தையல் போட்டுருங்க. 2 பீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அளவு. கொஞ்சம் கூட விலகாமல் கரெக்டாக அதை பார்த்துக்கிறோங்க. அந்த பீஸ் வந்து நீட்டாக டிசைன் வரணும்னா நல்லா வந்து இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்துக்கிட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையாக
பீஸ் வந்து கீழேயும் இறங்கிடக்கூடாது, மேலேயும் வந்து ஏறிடக்கூடாது. அளவு வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. இந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக நேராக வந்து மேலே திருப்பிக்கிறோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அது வைக்கிறது. ஆனால் கொஞ்சம் அந்த புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து பார்த்துக்கிறோங்க. தைக்கும்போது அளவு மாத்திரம் கரெக்டாக மாறிடாமல் ஒரே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி கொண்டு வந்துடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து இதை அடிச்சிருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து அதை கட் பண்ண வேண்டாம். இப்போ இதை உங்களுக்கு எவ்வளவு அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து தையல் போட்டுருவோம். ரவுண்டு வந்து நீட்டாக வரணும் அப்படின்னா லைட்டாக வந்து கையில் வந்து தேய்ச்சிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து இந்த ரவுண்டு வந்து லைட்டாக வருது பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து இப்போ லேஸ் வச்சு இந்த பிசுரை வந்து நம்ம மறைச்சிருவோம். இப்போ உங்களுக்கு இந்த சுருக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த லைட்டாக அங்கே குட்டியாக வந்து கட் பண்ணும்போது லைட்டாக அந்த உள்ளரை மாத்திரம் பிசுரை மாத்திரம் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோங்க. அதுக்கு தான் நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கோம். போட்டாலும் இந்த இடம் வந்து லைட்டாக நமக்கு வந்து சுருக்கம் தெரியுது. நம்ம போடும்போது அவ்வளோவா வந்து தெரியாது. இப்போ இதுக்குள்ளே கலர் வந்து நான் வந்து சாரீ வந்து சாண்டில் கலரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு தைச்சிருவோம். இப்போ சுற்றி வந்து நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் படித்து வச்சுருக்கோம். இப்போ லைட்டாக நான் அந்த இடத்த வந்து இந்த சுருக்கத்தை வந்து எடுத்து விட்டுட்டேன். நீங்கள் அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக அடிங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. ஒரே மாதிரி அளவு வந்திருக்கா அப்படின்னு. இதை வந்து லைட்டாக அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்ம ரவுண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கோ அது ஃபுல்லாக லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து லேஸ் வைக்கிறப்ப கரெக்டாக வரும். இந்த அகலம் வந்து ஜாஸ்தி வந்துடக்கூடாது. அதை வந்து கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது மேலே வந்து சாரீ வந்து சாண்டில் கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லேயர் வந்து அதில் வைக்கிற மாதிரி. இப்போ அதை வந்து அதை கரெக்டாக முன்னாடி வந்து நல்லா இழுத்துக்கிறோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து வரும் உங்களுக்கு. இந்த பிசுறு இருக்கிற இடத்த கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு ஸ்லீவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதை அப்படியே வச்சிடாதீங்க. இதை வந்து நல்லா நமக்கு நீட்டாக வர்ற மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக இழுத்து விட்டுக்குறோங்க. அப்போ தான் வந்து நல்லா திரும்பும். அதாவது இந்த ரவுண்டெல்லாம் வந்து நல்லா டேர்ன் ஆகும் நமக்கு தைக்கிறப்ப. ஃபுல்லாக அப்படியே இழுத்து விட்டுக்குறோங்க. இப்போ இதை வந்து அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நூலும் வந்து கரெக்டாக அந்த கோல்டு கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நூல் போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து நூல் வந்து தெரியாது. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு தைக்கிற நூல் போட்டிங்கன்னா வந்து வித்தியாசமாக இருக்கும்.
அதனால் அதை கரெக்டாக அதை பார்த்து போட்டுக்கிறோங்க. அது வந்து கரெக்டாக அந்த ஒட்டு, அதாவது நம்ம பிசுறு இருக்குது பாருங்கள், அந்த பிசுறுலேயே கரெக்டாக வச்சுருங்க. பிசுரை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி அதில் வச்சு தைங்க. இப்போ இந்த லேஸை கரெக்டாக அந்த ஓரம் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். நூல் மாத்திரம் கரெக்டாக மேட்சிங்காக போட்டுட்டு அதை கரெக்டாக வச்சுட்டு வந்துடும். ஒரே பக்கமாக கரெக்டாக இந்த கேப்பும் இந்த அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோங்க. பீஸை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்தே அடிங்க. அப்போ தான் இன்னொரு தையல் போடும்போது அந்த லேஸ் வந்து தூக்காமல் கரெக்டாக படிமானமாக உட்காரும். அதே மாதிரி அந்த பிசுறும் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அப்படியே அடித்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க. அதை வந்து இப்போ ஒரு பக்கம் இந்த கையில் உள்ள கரை, சாரியோட கரை அந்த பக்கம் வச்சுருக்கோம். இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து பார்டர் வந்து வச்சாச்சு. இப்போ இது வந்து நாட் போட்டுட்டு நமக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நெக்கு பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு நெக் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அது போடும்போது இந்த ரவுண்டு மாத்திரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு நாட் போட்டுட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும், நம்ம வியர் பண்ணும்போது தெரியாது. இது வந்து இப்போ இதுக்கு அளவு பார்த்துட்டு நாட் மாத்திரம் நம்ம வந்து போட்டுருவோம். ஃப்ரண்ட்டும் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் பார்க்க. இது வந்து ஒரு கிராஸ் பீஸ் போட்டு ஈஸியாக வந்து இந்த டிசைன் வந்து வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கேன்வாஸ் போட்டு வச்சு திருப்புறதை விட இதுவும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த கிராஸ் பீஸ் இருக்கிறதுனால நல்லா நீட்டாக வந்து டர்ன் ஆகும். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.